தலைப்பு: கற்பனை 4 உறவுகள். படி 1. சைட்டாவின் மாய நிலத்தில். 4 சகோதரிகள், ஒவ்வொன்றும் தனித்துவமான சக்திகள். சகோதரியின் சிக்கலான இழை கலை வழிநடத்தியது. அவர்களின் பெயர்கள் ராஜ்யங்களில் எதிரொலித்தன. ஒரு மயக்கும் இணக்கம். லைரா, செராபினா, கலிஸ்டா மற்றும் எலோவன் இரத்தம் மற்றும் விதியால் பிணைக்கப்பட்டுள்ளது. அவர்களின் விதிகள் மந்திரம் மற்றும் மர்மத்தின் நாடாவில் பின்னிப்பிணைந்தன. எல்டர் ஹீரோவின் பழங்கால மரங்களுக்கு மத்தியில் மூத்தவரான லைரா தொலைநோக்கு பரிசை பெற்றிருந்தார். செராபினா தனது அழகிய அழகுடன் உறுப்புகளுக்கு கட்டளையிட்டார். கலிஸ்டா காட்டு ஆவி, மந்திரித்த காட்டின் உயிரினங்களுடன் தொடர்பு கொள்ள முடியும். எலோவன் இளையவர், உடல் மற்றும் ஆன்மா இரண்டையும் குணப்படுத்தும் சக்தியை கொண்டிருந்தார். சகோதரிகள் சைட்டாவில் தங்கள் பாத்திரங்களை ஏற்றுக்கொண்ட தாள். ஒரு தனி சாகச இக்காரர் தோன்றினார். கந்தன் அனாதியா. அவரது விதி சகோதரிகளுடன் பின்னி பிணைந்திருந்தாலும் அவரது இதயம் உரிமை கோரப்படாமல் இருந்தது. ஐவருக்கும் இடையிலான பிணைப்பு வளர்ந்தது. தோழமை மற்றும் பகிரப்பட்ட நோக்கத்தின் கதையை பின்னியது. ஆனால் மாயாஜால பிணைப்புகளுக்கு மத்தியில் ஒரு இல்லாத நிலை நீடித்தது. கந்தன் ஹீரோ சகோதரியின் மயக்கத்தை தாண்டி ஒரு இணைப்புக்காக ஏங்கினார். விதியின் நடனத்தில் சைட்டாவின் மாய எதிரொலிகளில் காதல் இடம்பெறுமா? படி 2. சாய்தாவின் இதயத்தில் விதியின் கிசுகிசுக்கள் எதிரொலிக்க. கந்தன் அனாதியா மயக்கும் நால்வர் அணியில் ஈர்க்கப்பட்டதைக் கண்டான். 4 சகோதரிகள், ஒவ்வொருவரும் ஒரு தனித்துவமான கவர்ச்சியுடன் அவரது ஆன்மாவை கவர்ந்த ஒரு மந்திர இத்தை வெளிப்படுத்தினர். ஆயினும்கூட அவர்களின் உறவுகளின் சிக்கலான நடனம், சொல்லப்படாத ஆசைகள் மற்றும் விவரிக்கப்படாத உணர்ச்சிகளின் பின்னணியில் வெளிப்பட்டது. பார்வையாளரான லைரா விதியின் இழைகளை பார்த்தார், ஆனால் தனது சொந்த இதயத்தின் இயக்கத்திற்கு பார்வையற்றவராக இருந்தார். தனிமங்களின் எஜமானியான செராபினா உணர்ச்சிகளின் புயலை உணர்ந்தாள். இது ஒரு புயல், தனது இயற்றப்பட்ட வெளிப்புறத்தை அவிழ்க்க அச்சுறுத்தியது. கலிஸ்டா உயிரினங்களுடனான தனது தொடர்பை கொண்டு மாயத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு தொடர்பை உணர்ந்தாள். அது அவளது அடக்கப்படாத ஆவியை தூண்டியது. எலோவன் குணப்படுத்துபவர், மற்றவர்களின் சொல்லப்படாத காயங்களை உணர்ந்தார், ஆனால் தனக்குள் வளர்ந்து வரும் வலியை பற்றி அறியாமல் இருந்தார். கந்தன் அவர்களின் பிணைப்புகளின் சிக்கல்களை வழிசெலுத்துகையில் அவர்களின் தொடர்புகளின் மூலம் ஒரு நுட்பமான பதற்றம் பின்னப்பட்டது. போற்றுதலுக்கும் ஆழமான தொடர்பை தேடுவதற்கும் இடையில் கிழிந்த ஹீரோ சம்பந்தப்பட்ட அனைவரின் விதிகளையும் மாற்றக்கூடிய ஒரு தேர்வை எதிர்கொண்டார். மாயமும் உணர்ச்சிகளும் பின்னி பிணைந்த சைட்டாவின் அந்தி நேரத்தில் கேள்வி நீடித்தது. நாயகனின் பயணம் சகோதரியின் மாய உறவுகளை தாண்டிய சங்கமத்திற்கு வழிவகுக்கும். படி 3. சைட்டாவின் பழங்கால இடிபாடுகளுக்கு மத்தியில் கந்தன் அனாதியா 4 சகோதரிகளுடனான புதிரான பிணைப்பை ஆழமாக ஆராய்ந்த போது உணர்ச்சிகளின் நடனம் தொடர்ந்தது. எதிர்பார் இப்புடன் காற்று வெடித்தது. விதியின் இழைகள் ஐந்தருவியைச் சுற்றி இறுக்கியது. லைராவின் தரிசன அங்கள் மிகவும் சிக்கலானதாக மாறியது. அவளுடைய இதயத்தை கொந்தளிப்பில் விட்டுவிட்டு பகிரப்பட்ட விதியின் காட்சிகளை வெளிப்படுத்தியது. தனிமங்களின் எஜமானியான செராபினா தன் சொந்த உணர்ச்சிகளின் அமைதிக்கும் புயலுக்கும் இடையில் சிக்கிக்கொண்டதைக் கண்டாள். அவளுடைய மாயாஜால வல்லமையை மீறிய ஒரு இணைப்புக்காக ஏங்கினாள். உயிரினங்களுடனான கலிஸ்டாவின் தொடர்பு அவளை ஒரு வெளிப்பாட்டிற்கு இட்டுச் சென்றது. கந்தனுக்கும் சகோதரிகளுக்கும் இடையே மாயாஜால மண்டலத்தை மிஞ்சும் அதிர்வுகளை உயிரினங்கள் உணர்ந்தன. எலோவன் குணப்படுத்துபவர், மற்றவர்களின் காயங்களை தொட்டார், ஆனால் தனக்குள்ளேயே வளர்ந்து வரும் வலியை கவனிக்காமல் இருந்தார். குடும்ப அன்பின் பிணைப்புகளை தாண்டிய ஒரு இணைப்புக்காக ஏங்கினார். மாற்றத்தின் உச்சியில் சாய்தா நின்றபோது கந்தன் தனது சொந்த இதயத்துடன் மல்யுத்தம் செய்தான். மாய உறவுகளுக்கும் விதியின் தடையற்ற அன்பின் ஆசைக்கும் இடையில்
கிழிந்தான். 4 சகோதரிகள் மற்றும் தனி ஹீரோவின் கதை விரிவடைந்தது. மந்திரம், காதல் மற்றும் இதயத்தின் பெயரிடப்படாத பிரதேசங்கள் ஆகியவற்றால் பின்னப்பட்ட ஒரு நாடா. சைட்டாவின் நிலவுகளின் மறைந்த ஒளியில் சாகா தொடர் இந்தது ஒரு ஆழமான மாற்றத்தின் விளிம்பில் சாம்ராஜ்யத்தை விட்டுச் சென்றது. படி 4. சைட்டாவின் வானவிதானத்தின் கீழ் உறவுகளின் சிக்கலான நாடா மேலும் அவிழ்ந்தது. கண்ணுக்கு தெரியாத சக்தியால் வழிநடத்தப்பட்ட கந்தன் அனாதியா 4 சகோதரிகளுடனான தனது தொடர்பின் ஆழத்தை புரிந்து கொள்ள ஒரு பயணத்தை தொடங்கினார். லைராவின் தரிசனங்கள் ஒரு காலத்தில் மறைக்கப்பட்டிருந்தன, இப்போது பகிரப்பட்ட விதியின் தெளிவான படத்தை வரைந்தன. எதிர்பாராத வழிகளில் அவர்களின் தலைவிதிகளை பின்னி பிணையித்தது செராபினா. அவளது அடிப்படை சக்திகள் பெருகி, அவள் கட்டளையிட்ட மந்திர நீரோட்டங்களின் ஏற்றம் மற்றும் ஓட்டத்தை பிரதிபலிக்கும் உணர்ச்சிகளுடன் கலிஸ்டாவின் தொடர்பு ஒரு வெளிப்பாட்டிற்கு வழிவகுத்தது. உயிரினங்கள் வெறும் மந்திரத்தின் எல்லைகளை தாண்டிய ஐவர் மத்தியில் ஒரு ஒற்றுமையை உணர்ந்தன. எலோவனின் குணப்படுத்தும் ஸ்பரிசம் காயங்களால் மட்டுமல்ல, பின்னி பிணைந்த உள்ளங்களின் இதயங்களுக்குள் துடிக்கும் சொல்லப்படாத ஆசைகளிலும் எதிரொலித்தது. சைட்டாவின் நிலவொளி இரவுகள் விரியும் சரித்திரத்தை கண்டதால் கந்தன் ஒரு முக்கிய தேர்வை எதிர்கொண்டான். விதியால் உருவாக்கப்பட்ட மாய பிணைப்பு களை அவன் தழுவுவானா அல்லது விதியின் கட்டுப்பாடற்ற அன்பை தேடி அறியப்படாத பிரதேசங்களுக்குச் செல்வானா? காதல் மற்றும் மந்திரம் சங்கமிக்கும் உணர்ச்சி களின் பிற்பகுதியில் கிளைமாக்ஸ் காத்திருந்தது. இது சைட்டாவின் இருப்பை மறுவடிவமைக்கும் ஒரு தீர்மானத்தை உறுதியளிக்கிறது. படி 5. சைட்டாவின் இரவின் முக்காடு போடப்பட்ட விதானத்தின் கீழ் மயக்கும் சரித்திரத்தின் உச்ச கட்டம் விரிவடைந்தது. 4 சகோதரிகளின் பின்னி பிணைந்த வாழ்வில் எதிரொலிக்கும் காதல் மற்றும் மந்திரத்தின் எதிரொலிகளை விதியின் குறுக்கு வழியில் நின்று எதிர்கொண்ட கந்தன் அனாதியா. லைராவின் தரிசனங்கள் இப்போது விதியின் மொசை அவர்களின் பகிரப்பட்ட விதியின் சக்தியை வெளிப்படுத்தின. இது வெறும் மரண இருப்பின் எல்லை களை தாண்டிய ஒரு சக்தி. செராபினா அவளது அடிப்படை திறன் உச்சத்தை எட்டியது. அவளை தின்றுவிடும் என்று அச்சுறுத்தும் உணர்ச்சி களின் சூறாவளியை பற்றி கொண்டது. கலிஸ்டா காட்டு ஆவி மற்றும் எலோவென் குணப்படுத்துபவர் உணர்த்தலின் உச்சியில் நின்றனர். அவர்களின் இதயங்கள் சைட்டாவின் மாயத் துடிப்பின் தாளத்துடன் இணக்கமாக துடிக்கின்றன. உயிரினங்களின் ஒற்றுமை மற்றும் குணப்படுத்தும் கைகளின் தொடுதல் ஆகியவை குடும்ப பிணைப்புகளின் வரம்புகளை மிஞ்சும் ஒரு தொடர்பை சுட்டிக்காட்டுகின்றன. கந்தன் ஒவ்வொரு சகோதரியின் கண்களையும் உற்று பார்த்த போது ஒரு ஆழமான உண்மை மின்னியது. அவர்களின் விதிகள் விதியால் மட்டுமல்ல, இதயத்தின் பேசப்படாத மொழியாலும் பிணைக்கப்பட்டுள்ளன. அந்த நேரத்தில் ஒரு முடிவு சமநிலையில் தொங்கியது. சைட்டாவின் துணியே ஹீரோவின் தேர்வுக்காக காத்திருந்தது. பழங்கால இடிபாடு கள் மற்றும் கிசுகிசுக்கப்பட்ட மந்திரங்களுக்கு மத்தியில் 4 பேரின் உறவுகளின் இறுதி அத்தியாயம் விரிவடைந்தது. காதல் மந்திரம் மற்றும் விதியின் நுணுக்கங்களை வெல்ல முடியுமா என்பதை சாட்சியாக விட்டுச் சென்றது. படி 6. சைட்டாவின் சாம்ராஜ்யத்தின் மாய அரவணைப்பில் தீர்க்கமான தருணம் வந்தது. கந்தன் அனாதியா விதியின் திரைச்சீலையில் சிக்கிய மாவீரன் யுகங்கள் கடந்தும் எதிரொலிக்கும் ஒரு தேர்வை எதிர்கொண்டார். 4 சகோதரிகள் லைரா, செராபினா, கலிஸ்டா மற்றும் எலோவன் ஒற்றுமையாக நின்றார்கள், ஆனால் வெளிப்பாட்டின் விளிம்பில் தயாராக இருந்தனர். லைராவின் தரிசனங்கள் காதல், மந்திரம் மற்றும் அறியப்படாத சாத்திய கூறுகள் ஆகியவற்றால் பின்னப்பட்ட ஒரு விதியை முன்னறிவித்தன. செராபினா அவளது அடிப்படை சக்திகள் நடுங்கியது. தனது சொந்த கொந்தளிப்பான இதயத்தின் ஆழத்தில் பதில்களை தேடியது. மந்திரித்த காட்டின் பாதுகாவலர் களான கலிஸ்டாவும் எலோவெனும் மாயத்தன்மையை மீறிய இணைப்பின் துடிப்பை உணர்ந்தனர். கந்தனின் பார்வை ஒவ்வொரு சகோதரியின் கண்களையும் சந்தித்தபோது அவர்களிடையே ஒரு அமைதியான புரிதல் சென்றது. அந்த தருணத்தில் எதிர்பார்ப்பின் எல்லைகளை தாண்டிய காதலை ஒப்புக்கொண்டு
விதி உருவாக்கிய சிக்கலான பிணைப்புகளை அவர் தழுவினார். 4 உறவுகளின் மயக்கும் கதை அதன் உச்சத்தை அடைந்தது. சைட்டாவை ஒரு புதிய ஒற்று மையின் பிரகாசத்தில் குளித்தது. விதியின் வடிவமை பால் பிணைக்கப்பட்ட ஹீரோவும் சகோதரிகளும் காதலும் மந்திரமும் இணக்கமாக நடனமாடும் ஒரு எதிர்காலத்தை நோக்கி முன்னேறினர். சைட்டாவின் நிலவுகளுக்கு கீழே மற்றும் பழங்கால கதைகளின் எதிரொலிகளுக்கு மத்தியில் ஒரு புதிய அத்தியாயம் விரிவடைந்தது. நட்சத்திரங்களில் எழுதப்பட்ட ஒரு பாரம்பரியத்தை உறுதியளிக்கிறது மற்றும் அவர்களின் விதிகளை பின்னிப்பிணைக்க துணிந்தவர்களின் இதயங்களில் பொறிக்கப்பட்டது. படி 7. சைட்டாவின் வெளிப்பாட்டிற்கு பிறகு காதல் மற்றும் மந்திரத்தின் இணக்கமான எதிரொலிகள் நீடித்தன. கந்தன், அனாதியா மற்றும் 4 சகோதரிகள் லைரா, செராபினா, கலிஸ்டா மற்றும் எலோவன் ஆகியோர் மரண புரிதலின் எல்லைகளை தாண்டிய ஒரு பிணைப்பை உருவாக்கினர். மந்திரித்த காடு செழித்து சைட்டாவின் சாம்ராஜ்யங்கள் சங்கத்தை தழுவியபோது ஹீரோவும் சகோதரிகளும் தங்கள் பகிரப்பட்ட விதியின் சிக்கல்களை வழிநடத்தினர். லைராவின் தரிசனங்கள் ஒன்றுபட்ட ஐவருக்கு வழிகாட்டியாக பரிணமித்தது. அவர்களின் பாதையில் சவால்கள் மற்றும் வெற்றிகளை முன்னறிவித்தது. செராபினாவின் அடிப்படை சக்திகள். ஒருமுறை உள்ளே ஒரு புயல்களை எதிர்கொண்ட ஒரு அன்பின் முன்னிலையில் சமநிலையை கண்டன. சைட்டா வின் மந்திரித்த மனிதர்கள் புதிய ஒற்றுமையை தழுவியதால் உயிரினங்களுடனான கலிஸ்டாவின் தொடர்பு செழித்தது. எலோவனின் குணப்படுத்தும் தொடுதல் காயங்களுக்கு அப்பாற்பட்டது. அவர்களின் பின்னி பிணைந்த ஆன்மாக்களின் துணியை சரிசெய்தது. இருவரும் சேர்ந்து ஒவ்வொரு அடியிலும் சைட்டாவின் கதையை மாற்றி எழுதி ஒற்று மையின் கலங்கரை விளக்கமாக மாறினார்கள். காதலில் வேரூன்றிய ஹீரோவின் தேர்வு விதியின் பிறைக்குள் பிணைக்கப்பட்ட இணைப்புகளின் நீடித்த சக்திக்கு சான்றாக மாறியது. மந்திரமும் காதலும் சங்கமித்த சைட்டாவின் இதயத்தில் நால்வரின் உறவுகள் ஒரு மரபுவழியாக மலர்ந்தது. இது யுகங்கள் முழுவதும் எதிரொலிக்கும் மாய சாம்ராஜ்யத்தின் திரைச்சீலையில் ஒரு அழியாத அடையாளத்தை விட்டுச் சென்றது. படி 8. சைட்டாவின் மாற்றத்திற்கு பிறகு கந்தன், அனாதியா மற்றும் 4 சகோதரிகளின் ஒன்றியம் முன்னோடியில்லாத நல்லிணக்கத்தின் சகாப்தமாக மலர்ந்தது. மந்திரித்த காடு செழித்தது. நிலத்தின் மீது அதன் மாய அரவணைப்பை வீசியது. ஐந்தெழுத்து தங்கள் பின்னி பிணைந்த விதிகளின் சாரத்தை மறுவரையறை செய்ய ஒரு பயணத்தை தொடங்கியது. லைராவின் தரிசனங்கள் ஒரு காலத்தில் நிச்சயமற்ற தன்மையின் மூலம் வழிகாட்டியாக செழிப்பின் சிற்பிகளாக மாறியது. அன்பும் மந்திரமும் சரியான சமநிலையில் இணைந்திருக்கும் எதிர்காலத்தை முன்னறிவித்தது. செராபினாவின் அடிப்படை தேர்ச்சி இப்போது கருணையின் ஆதாரமாக உள்ளது. சைட்டாவை பாதுகாக்க இயற்கை சக்திகளை வடிவமைத்தது. கலிஸ்டா உயிரினங்களுடனான உறவில் சைட்டாவில் வசிப்பவர்களுக்கும் அதன் புதிய காவலர்களுக்கும் இடையே ஒரு கூட்டுறவு உறவை வளர்த்தார். எலோவனின் குணப்படுத்தும் தொடுதல் உடல் நிலைக்கு அப்பால் நீட்டிக்கப்பட்டது. சாம்ராஜ்யத்தின் உணர்ச்சி திரையை சரிசெய்தது. ஒன்றுபட்ட அவர்கள் ஒற்றுமையின் தூண்களாக சைட்டாவின் மாய சமநிலையின் பாதுகாவலர்களாக நின்றனர். சாதாரண இருப்பின் எல்லைகளை தாண்டிய காதலால் பிணைக்கப்பட்ட நாயகனும் சகோதரிகளும் காலங்காலமாக கிசுகிசுக்கப்பட்ட புராண கதைகளாக மாறினர். நால்வரின் உறவுகளின் கதை மண்டலங்களில் ஊடுருவியதால் சைட்டா ஒரு ஆழமான மரபின் தழுவலில் செழித்து வளர்ந்தார். ஹீரோவின் தேர்வு அவர்களின் விதியை மறுவரையறை செய்தது மட்டுமல்லாமல் கற்பனையின் துணியால் எதிரொலிக்கும் ஒரு கதையையும் பின்னியது. சைட்டாவின் நித்திய நிலவுகளுக்கு கீழே கதை முடிவடைந்தது. நீடித்த காதல் மந்திரத்தால் மாற்றப்பட்ட ஒரு சாம்ராஜ்யத்தை விட்டுச் சென்றது. அங்கு அவர்களின் சங்கத்தின் எதிரொலிகள் மயக்கமடைந்த நிலத்தில் தலைமுறைகளுக்கு எதிரொலித்தது. படி 9. சைட்டாவின் புதிய நல்லிணக்கத்தை அடுத்து நால்வரின் உறவுகளின் கதை தொடர்ந்து வெளிப்பட்டது. கந்தன், அனாதியா மற்றும் 4 சகோதரிகள் லைரா, செராபினா, கலிஸ்டா மற்றும் எலோவென் ஆகியோர்
தங்களின் ஒன்றுபட்ட விதிகளின் சிக்கல்களை கருணை மற்றும் நோக்கத்துடன் வழி நடத்தினர். மயங்கிய நிலத்தில் பருவங்கள் சுழலும் போது ஒவ்வொரு சகோதரியின் தனித்துவமான பரிசுகளும் சைட்டாவின் இருப்புக்கான துணியில் தடை இன்றி கலந்தன. லைராவின் தொலைநோக்கு நிச்சயமற்ற தருணங்களின் மூலம் சாம்ராஜ்யத்தை வழிநடத்தியது. அதே சமயம் செராபினாவின் அடிப்படை தேர்ச்சி இயற்கையின் சமநிலையை தடையின்றி உறுதி செய்தது. உயிரினங்களுடனான கலிஸ்டாவின் தொடர்பு ஒரு சிம்போனியாக மாறியது. இது காடு வழியாக எதிரொலித்தது. சைட்டாவில் வசிப்பவர்களை பாதுகாவலர் குயின்டெட்டுடன் ஒத்திசைத்தது. எலோவனின் குணப்படுத்தும் தொடுதல் உடல் நிலைக்கு அப்பால் நீட்டிக்கப்பட்டது. மந்திர உலகில் வசித்த அனைவரின் உணர்ச்சி நல்வாழ்வையும் வளர்த்தது. காலத்தை தாண்டிய அன்பினால் ஒன்றுபட்ட கந்தனும் சகோதரிகளும் சைட்டாவின் நாட்டுப்புற கதைகளில் மரியாதைக்குரிய நபர்களாக மாறினர். அவர்களின் கதை ஒற்றுமையின் நீடித்த சக்திக்கு சான்றாகும். இது தலைமுறைகளுக்கு அனுப்பப்பட்டது, வருங்கால ஹீரோக்களை ஊக்குவிக்கிறது மற்றும் அதை கேட்ட அனைவரின் இதயங்களிலும் அன்பின் தீப்பிழம்புகளை தூண்டியது. நித்திய நிலவுகளுக்கு அடியில் நான்கின் உறவுகள் ஒரு நிலையான மரபுவானது. சைட்டாவின் சாரத்தில் பொறிக்கப்பட்டது. ஹீரோவும் சகோதரிகளும் அவர்களின் விதிகள் பின்னி பிணைந்தன. மாய உலகில் ஒரு அழியாத முத்திரையை விட்டு அதன் எதிர்காலத்தை காதல் மற்றும் ஒற்றுமையின் மந்திரத்தால் வடிவமைக்கின்றன. படி 10. சைட்டாவின் வரலாற்றின் திரைச்சீலையில் 4 உறவுகள் அதன் இறுதி தீர்மானத்தை கண்டன. ஒரு முடிவு ஒரு நல்ல முடிவின் ஒளிரும் ஒளியில் குளித்தது. கந்தன், அனாதியா மற்றும் 4 சகோதரிகள் லைரா, செராபினா, கலிஸ்டா மற்றும் எலோவன் ஆகியோர் காதல் மற்றும் மந்திரத்தின் ரசவாதத்தால் மாற்றப்பட்ட ஒரு சாம்ராஜ்யத்தின் பாதுகாவலர்களாக நின்றனர். சைட்டாவின் நிலவுகள் மெழுகி குறைந்து கொண்டே போனதால் 5இன் ஒற்றுமை உத்வேகத்தின் நீடித்த ஆதாரமாக மாறியது. லைராவின் தரிசனங்கள் நிலத்தை செழிப்பை நோக்கி வழிநடத்தியது. செராபினாவின் அடிப்படை கருணை இயற்கையின் மென்மையான சமநிலையை பராமரித்தது. மேலும் உயிரினங்களுடனான கலிஸ்டாவின் தொடர்பு மந்திரித்த மண்டலத்திற்கும் அதன் குடிமக்களுக்கும் இடையே ஒரு பிணைப்பை வளர்த்தது. எலோவனின் குணப்படுத்தும் தொடுதல் மென்மையானது மற்றும் ஆழமானது. பார்த்த மற்றும் காணப்படாத காயங்களுக்கு ஒரு தைலம் ஆனது. ஒன்றாக அவர்கள் ஒரு இணக்கமான இருப்பின் அழகை எடுத்துக்காட்டுகின்றனர். அங்கு அவர்களின் பிணைப்புகளின் வலிமை காலத்தின் சோதனைகளை விஞ்சியது. சைட்டாவின் இதயத்தில் கந்தனும் சகோதரிகளும் நீடித்த அன்பின் அடையாளங்களாக மாறினர். நாட்டுப்புற கதைகளின் பக்கங்களை தாண்டிய ஒரு பாரம்பரியத்தை பொறித்தனர். அவர்களின் கதை நம்பிக்கை மற்றும் ஒற்றுமையின் கலங்கரை விளக்கமாக மந்திரித்த நிலத்தில் எதிரொலித்தது. தலைமுறைகளாக நீடித்த உறவின் உணர்வை வளர்த்தது. 4வரின் உறவுகளின் கதை முடிந்ததும் சாய்த்தா அன்பின் மாற்றும் சக்திக்கு ஒரு சான்றாக நின்றார். அங்கு விதியால் பிணைக்கப்பட்ட ஹீரோவும் சகோதரிகளும் காலங்காலமாக எதிரொலிக்கும் ஒரு கதையை நெய்தனர். காலமற்ற நினைவூட்டல் கற்பனை உலகில் காதல் உண்மையில் அனைத்தையும் வெல்ல முடியும். முடிவு இன்னும் மரபு வாழ்ந்தது. சைட்டாவின் இதயத்தில் ஒற்றுமை மற்றும் அன்பின் நீடித்த மந்திரத்திற்கு நித்திய சான்றாகும்.